இந்துக்கள் வெளித்திரை நம்பர் வணக்கம். இந்த பதிவு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மகாராஷ்டிராவில் முன்னாள் முதல்வர் சவான் ஒரு மராட்டியா சமூகம் பலவித எம்பி எம்எல்ஏலாம் சீட்டில் வாய்ஸ் உள்ளவர் வந்து சேர்றாரு ஒரு 10 எம்எல்ஏவோட. ஏற்கனவே 2 கட்சி பிரிவான சொல்லியிருக்கோம், அதை ஒரிஜினல் சொல்லிட்டாங்க. நிதிஷ்குமார் வந்துட்டார், இந்தி கூட்டணி முடிஞ்சு போகுது. அப்புறம் அந்த சரண் சிங் முன்னாள் பிரதமருடைய பேரன் ஆர்எல்டி ஒரு கட்சி உத்தரப்பிரதேசில், அது சின்ன சின்ன கட்சியாக வந்து சேர்றாங்க. இங்கே இல்லை, நாங்கள் ஒன்றும் கூட்டணி இல்லை அப்படி அதிமுக. நட்டா வந்து தேமுதிகவும் பாமகவும் பார்க்கல. ஏன்னா பார்த்தா வேற எங்கேயாவது அவங்க வந்து இந்த சீட்டு பேரம் அது இது பேசுவாங்க ஏடிஎம்கேட்ட. அதனால் அது அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏடிஎம்கே என்னங்கிறனாக்க, நீங்கள் தான் ராஜ்யசபா நாங்கள் தான் தந்தோம், நீங்கள் தரல, மந்திரி தரல, அவங்க அப்படி தரல இப்படி தரல, கூட்டணிக்கு யாரும் வர்றதா இல்லை, கடை வெறிப்பார் கொள்வார்ல மாதிரி. உடனே இப்போ என்னங்கிறாங்கனாக்கா, ஏடிஎம்கே பிஜேபி மேலே பழி போட்டு அப்படியாவது இந்த பாமக தேமுதிக இங்கே வருமானு பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போ 19 கிளியர் பிக்சர் யாருக்குமே தெரியல. இவர் பிரதமர்னு சொன்னார், கேண்டிடேட்னு ஸ்டாலின் சொன்னார். இப்போ சோனியா கெஞ்சினாலும் பிரதமர் கேண்டிடேட் ராகுலை சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒன் அண்ட் ஒன்லி மோடி மட்டும்தான் கேண்டிடேட் வருது. அந்த சோனியாவே எங்கேயும் நிற்கிற மாதிரி தெரியல. ஊபியில் ராமர் கோயில் வந்தாச்சு, எப்படி தோற்று போயிடும் தெரியும். மத்திய பிரதேசில் அவங்களுக்கு சில சீட் இருக்குது, எம்எல்ஏ இருக்கிறனால அங்கேருந்து ராஜ்யசபா மூலிமா திருச்சி ஓடுறா அப்படி இன்டைரக்டாக எம்பியாக. ஏன்னா அவங்க 30 வருஷமாக அந்த 10 ஜன்பத் சாலை ஒரு பெரிய பங்களா கையில் இருக்குது, அதை கையை விட்டு போகக்கூடாது, அதுக்காக. எப்படி பாருங்கள். அப்போது இந்த வயநாட்டில் இந்த தடவை ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. அங்கே ஊபியில் தோத்தா அப்படி ராகுல். இந்த தடவை வயநாட்டில் முஸ்லீம் லீக் ஜெயிக்க விடுவாங்களான்னு தெரியல. அதுதான் ராமர் கோயிலாம் போகக்கூடாதுன்னு சென்ட் பண்ணாங்க. இப்போ எங்கேயாவது தொகுதி தேடிட்டு போய் ரெடி தெலுங்கானாவோ பெங்களூர்லேயே தான் நிற்க வேண்டியிருக்கும் ராகுல். இப்படி எல்லாம் இன்டைரக்டாக ராஜ்யசபா நோக்கி ஓடுறாங்க. அது உறுதியாது. அவங்களுக்கு தோப்பும் தெரியும். இந்தியாவில் தான் இதோட 3ஆவது ட்ரிப்பு இல்லை, மோடி தான் வராருன்னு அதுக்கப்புறம் சுருட்டு எங்கேயுமே கிடையாது. நார்த்தில் செத்து போச்சு அப்படின்றாங்களா, அந்த கதை தான் இங்கேயுமே. இப்போ பாருங்கள், இந்த விஜயதாரன் எம்எல்ஏ போகிற அப்படி இன்னும் சில எம்பிக்கள்லாம் போகிறாங்க அதிருப்தியில் காங்கிரஸ்லேருந்து. திமுக காங்கிரஸ் கழட்டுறதுக்கு பதிலாக காங்கிரஸ் கூட அதை களி பண்ண போகிறாங்க பிஜேபி. அது மட்டும் இல்லை, மோடி வரும்போது ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து பல முன்னணி ஆட்கள், அவங்க எம்பியாக இருக்கலாம், இல்லை முன்னாடி இருந்திருக்கலாம், ரீசெண்டாக இருக்கவங்க வந்து இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்கும். அதை நிப்பும் அண்ணாமலை நான் முன்னாடி குறிப்பிருந்தேன், இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அது சென்னையும் மோடி வரும்போதும் பல இடத்துல நாங்கள் இது பண்ணுவோன்னு இருக்காரு. அப்போ வேறு ஒரு பிஜேபி தலைவர் பேசும்போது, தனியாக நின்னாலும் 8 சீட்டு, பாமக திமுக இருந்தால் ஒரு 15 சீட்டுக்குள்ளே அப்படின்னு 10 கலைஞர் சொல்கிறாரு. இப்போ 10 பொசிஷன், இன்னும் 60 நாள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து 25% மேலே சில சீட்டு வந்தாச்சுன்னா திமுக கூடவே கலியாக ஆரம்பிச்சிடும். இப்போவே சரியாக 3 காங்கிரஸ் சீட்லாம் தந்தால் 10 தரம் பழனிசாமின்னு காங்கிரஸ் போக மாட்டாங்களா? பொறுத்துன்னு பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குது இந்த மாதம். ஸோ இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ஏன் இந்த ஸ்டாலினும் உதயநிதியும் போய் மோடியை பார்த்து பண்ணி இவ்வளோ ஊழல் பண்ணி ஏன் பொறுமையாக இருக்காங்கன்னா, அப்புறம் அதிரடியெல்லாம் காய்க்க மாட்டார். எந்த ஆட்சியும் பிஜேபி கலைச்சதில்லை. மாறா என்ன செய்வார்னா, ஒரு வந்த அப்புறம் இந்த கெஜ்ரிவால், மம்தா இவங்கெல்லாம் வந்து கட்சி எந்த லெவலுக்கு போகும் தெரியாது, உடஞ்சி சுக்குநூறாக ஓடியே போயிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அதனால் இப்போ ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இருக்குது. ஆனால் பட் ராமர் கோயில் முடிச்சாச்சு, 370 வச்சுருந்தான் அப்ரிகேட் பண்ணாமல் காஷ்மீரில், அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. இவங்களாம் ஏமாத்திரம். அதுக்குத்தான் ஆர்.என். ரவி கவர்னர் இருக்கார், ஐபிஎஸ். அவர்கிட்ட குரட்டை இழுக்கிறாங்க. அப்புறம் 50,000 கோடி வாங்கி கொடுங்க, சபாநாயகர் பேச்சாது. அவர் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ, பல லேண்டு கேஸ் இருக்குன்றாங்க. அவர் ஒரு சபாநாயகர், நடுநிலைமையே இல்லை. அதே தான் பண்ண முடியுமா அவர் மேலே கேஸுன்னு அமித்ஷா தர பார்க்குறாங்க. இவங்க கவர்னர் மேலே பண்ணி பார்க்கட்டமே, பார்க்கலாம் கவர்னர் மேலே. அதாவது வேணும்னா வேணும், இல்லாட்டி வேண்டாம். கவர்னர் எல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த பிரிவினவாத கும்பலுக்கு எல்லா இடத்துலையும் கவர்னர் இருக்கான், எல்லா இடத்துலையும் நீட் இருக்குது. உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்சம் 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கு, அவ்வளோதான். மற்ற ஸ்டேட்லாம் இல்லையா? அதே மாதிரி தான் முன்னாடி கொடுத்ததான் அண்ணாமலை சொல்கிறார். 45 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் இருக்குது. அதே 40 லட்சம் கோடிக்கு எக்ஸ்ட்ரா மறுபடியும் பண்ண முடியுமா அந்த விவசாயிகளுக்கு? விவசாயி இல்லை, அவர் புரோக்கர்ஸு, காலிஸ்தான் ஆதரவாளர்கள். அதனால் அவங்க எல்லாம் உளவுத்துறை மூலிமா பார்த்துருப்பாங்க. அவங்க வாட்டுக்கு இருக்கட்டும், பார்த்துக்கலாம்
பட் விவசாயிக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம். பட் இந்த கேஸில் வந்து சும்மா அதாவது 10, 22 பொருளுக்கு மினிமம் ப்ரைஸ் கேரண்டி கொடுத்துருக்கோம். இவங்க கேட்கறலாம் பண்ண ஆரம்பித்தா டபுள் பட்ஜெட்டில் வேணும். அதுக்கு எங்கே இருக்குது? மற்ற திட்டமெல்லாம் பண்ண வேண்டாமான்று. இது ஒரு பக்கம். அடுத்து ஒரு செய்தி அந்த அரசு பாரதி குறிப்பிட்ட சொல்லியிருந்தோம் இல்லையா? எம்ஜிஆர் மாதிரி உதயநிதின்னு. அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை. எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கீழேருந்து வந்து சின்ன 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 இதில் பண்ணி ரோலில் வந்து கட்சியில் வந்து அண்ணாதுரை வர காரணமாக இருந்து அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் கீழே வந்து கருணாநிதிக்கு வந்து அவர் தான். அப்புறம் விரட்டி அவர் வெளியில் தள்ளி விட்டு அப்படிலாம் கட்சி வந்து அப்புறம் அவர் வர முடியல கருணாநிதி. எப்படி வந்து உயரத்துக்கு வந்து இன்னும் கிராமத்தில் ரெட்டையால் ஓட்டு போடும் அவர் இருக்கிறத நினச்ச கூடி. அவருங்க ஏதோ கோபாலபுரத்தில் படிஞ்சு கோட்டாவில் படித்து என்ன இந்த கோபாலபுரம் வாரிசுனால் வந்து சினிமா படம் ரெட் ஜெயின் மூவி, வாரிசுனால் எம்எல்ஏ, வாரிசுனால் மந்திரி. இது எங்கே உதயநிதி எங்கே லான்ச் பண்ணி லேண்ட் ஆகாதது, லான்ச்சில் நிற்கிற உதயநிதி எங்கே மலைக்கும் மடுக்கும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பேச்சும் கொண்டு இதுக்கு ஆர்எஸ் பாரதி வேறு ரோட் சைட் பாரதி ஒன்று வச்சு சொல்லிட்டார். சம்பந்தம் எல்லாம் போஸ்ட்டுக்கு தகுமா அப்படின்ட்டார் இல்லையா? சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறது என்ன வேணால் பேசலான்னு நரேட் பண்ணுவானுங்க. அதுதான் பொய்யை உடனுக்குடனே முறியடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. காலக்கொடுமை எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு தமிழகத்தில். அதுக்குத்தான் அண்ணாமலை சொன்ன மாதிரி கண்ணை மூடி கண்ட சின்னத்தில் ஓட்ட குத்தாதங்கிறேன். அது என்றைக்கு தெரியுமோ பொறுத்து பார்ப்போம். நன்றி.